குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய ஓம். 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 ஓம் சிவாய நமக. நாம் இன்றைய தினம் மகா சிவராத்திரி அன்று நடைபெறும் 4 ஜாம வழிபாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி விழா இந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாளில் இரவு முழுவதும் சிவ பூஜை செய்வது மிக முக்கியமானதாகும். இந்த 4 கால பூஜைகளில் எந்த ஜாமத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள், எந்த மலர் கொண்டு அர்ச்சனை செய்து என்ன நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அம்பிகைக்கு 9 நாள் நவராத்திரி, சிவனுக்கு 1 நாள் சிவராத்திரி என்பது ஆன்மீக மொழி. மாதந்தோறும் வரும் சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரி என்று வழிபட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் வரும் சதுர்த்தசியை மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுகிறோம். அன்றைய தினம் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு 4 காலங்களாக பூஜைகள் நடைபெறும். உலக உயிர்களை காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனாக காட்சியளித்த தினமே மகா சிவராத்திரி தினம் என்றும், சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி என்றும், சிவபெருமான் அக்னிஸ்வரூபமாக காட்சி அளித்த நாள் என்றும், சிவபெருமான் தனது ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டிய திருநாள் என்றும் மகா சிவராத்திரி கொண்டாட பலவிதமான காரணங்கள் புராணங்களில் சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி இரவை 4 காலங்களாக பிரித்து சிவபூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். மகா சிவராத்திரியின் முதல் காலம் என்பது பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட நேரம் என்றும், 2வது காலம் என்பது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் என்றும், 3வது காலம் எனப்படும் அர்த்தஜாம பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலம் என்றும், 4வது கால பூஜை என்பது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபட்டு ஆசி பெற்ற காலம் என்றும் சொல்லப்படுகிறது. 4 காலங்களிலும் காலத்திற்கு ஒன்றாக 4 வேதங்களும் ஓதப்பட்டு வேதநாயகனான ஈசனுக்கு பூஜைகள் நடத்தப்படும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு நடத்தப்படும் 4 ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமான சிவ வழிபாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும். இரவு முழுவதும் 4 காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படும் பூஜைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடம், அதாவது 2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் மகா சிவராத்திரியின் 4 கால பூஜைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். முதல் ஜாமம் என்பது பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:20 மணிக்கு துவங்கி 9:26 வரை நடத்தப்படும் பூஜை ஆகும். சிவலிங்கத்திற்கு பஞ்சகவ்யம் என்று கூறப்படும் பால், தயிர், நெய், கோமியம், கோசலம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வில்வமாலை சாற்றி தாமரை பூ கொண்டு அர்ச்சனை செய்வார்கள். பயத்தம்பருப்பு சேர்ந்த பொங்கலை இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இந்த முதல் ஜாம பூஜையில் ரிக்வேதம் ஓத வேண்டும். அடுத்ததாக 2ஆம் ஜாமம், அதாவது 15ஆம் தேதி இரவு 9:26 மணி முதல் 12:34 மணி வரை 2ஆம் ஜாம பூஜை செய்யப்படும். அதில் பஞ்சாமிர்தம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்னர் சந்தனமும் தாமரை பூவும் சாற்றி துளசியால் அர்ச்சித்து
பாயாசம், நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். இந்த ஜாம பூஜையில் யஜுர்வேதம் ஓதுதல் வேண்டும். 3ஆம் ஜாமம், அதாவது இரவு 12:34 மணி முதல் 3:41 மணி வரை 3:41 நிமிடங்கள் வரை 3ஆம் ஜாம பூஜை நடைபெறும். அப்பொழுது இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அரைத்த கற்பூரத்துடன் ஜாதி முல்லை பூவை சாற்றி வழிபட வேண்டும். வருடத்தில் ஒரே ஒரு முறை இந்த 3ஆம் ஜாம பூஜையில் மட்டும் சிவனுக்கு தாளம்பூ சமர்ப்பிக்கப்படும். அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கு எந்தவித பேதமும் இல்லாமல் அருளை வழங்க வேண்டும் என பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டிய காலமாக சொல்லப்படுவதால் எந்த இறை வழிபாட்டிற்கும் பயன்படுத்தப்படாத தாளம்பூ இந்த ஒரு பூஜையின் போது மட்டும் படைக்கப்படும். மேலும் 3 இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து அன்னம் நெய்வேத்தியம் செய்து சாம வேதம் ஓத வேண்டும். அடுத்து 4ஆம் ஜாமம், அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 3:41 மணி முதல் 6:48 நிமிடங்கள் வரை செய்யப்படும் பூஜை 4ஆம் கால பூஜை ஆகும். சிவபெருமானுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்ய வேண்டும். அரைத்த குங்கும பூவுடன் நந்தியாவட்டை பூவும் சாற்றி நீலோர்பல பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்போது இறைவனுக்கு அன்னம் நெய்வேத்தியம் படைத்து அதர்வண வேதத்தை ஓதுதல் முறையாகும். இவ்வாறு 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு இரவு முழுவதும் சிவதியானத்தில் இருந்தால் சிவபெருமானின் அருள் நிச்சயமாக அனைவருக்கும் கிட்டும். மகா சிவராத்திரி அன்று கோவில்களில் நடத்தப்படும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்குரிய பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, பஞ்சாமிர்தம் போன்ற அபிஷேக பொருள்களை வாங்கி தருவதோடு வில்வ இலைகளையும் வாங்கி கொடுத்து அன்றைய 4 ஜாம பூஜையிலும் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அத்துடன் நாம் அன்றைய தினம் சிவ பஞ்சாட்சர மந்திரத்தையும் தேவாரம் மற்றும் திருவாசகம், கோளறு பதிகம் போன்ற சிவபக்தி பாடல்களையும் பாடி சிவனை தியானிப்பது உத்தமம். மேலும் மிகவும் புகழ் வாய்ந்த ருத்ர மந்திரத்தை ஜபிக்கலாம். இப்போது அந்த ருத்ர மந்திரத்தை பார்க்கலாம். ருத்ர மந்திரம். நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. சிங் சிங் சிவாய ஓம். சிங் சிங் சிவாய ஓம். நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. சிங் சிங் சிவாய ஓம். இப்பொழுது மிகவும் புகழ் வாய்ந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் பார்க்கலாம். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம்
यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनान् மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 மந்திரங்களையும் தியானம் செய்து சிவபெருமானை தியானித்து அவரின் அருளை பெறுவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.